ஃபியூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். இன்றைய பதிவு விசுவாவசு வருட தமிழ் புத்தாண்டு 2025 ராசி பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை 1 பிறக்க இருக்கிறது. அதாவது இப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் பிறக்க இருக்கிறது. ஸோ ஏற்கனவே சனி பகவான் மார்ச் 29 சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாகிவிட்டது. அதற்கப்புறம் குருவினுடைய பயிற்சியும் இருக்கிறது. அந்த குரு பயிற்சி சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது 14/5/2025 அன்று குரு பகவான் ரிஷப மனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார். அதை போலவே ராகு கேது பயிற்சியும் இந்த வருடம் பிறக்க இருக்கிறது. அது பார்க்கும் பொழுது வைகாசி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 19/5/2025 அன்று ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்ப மனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல கேது பகவான் பார்த்தீங்கன்னா கன்னியில் இருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது. அப்போ இந்த வருடம் இந்த 3 கிரகங்கள் வருடாந்திர கிரகங்கள், அதாவது சனி 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும், குரு பகவான் 1 வருடத்துக்கு ஒரு முறை, ராகு கேது 1.5 வருடங்கள். ஸோ இந்த வருடாந்திர கிரகங்களினுடைய இம்பேக்ட்ங்கிறது நிச்சயமாக உண்டு. ஸோ இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் இந்த தமிழ் வருடம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த பதிவை முழுவதும் பாருங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய, உயர்வை தரக்கூடிய ஒரு வருடம்தான். இதுவரைக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்த நீங்கள் இப்போ அது விலகிவிட்டது. அப்போ அஷ்டம சனியினுடைய பாதி வலியை அனுபவித்து கொண்டிருந்த நீங்கள் தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயத்தில், மனம் சார்ந்த விஷயத்தில் சில குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அது சரியாகக்கூடிய ஒரு வருடமாக அமையும். தனம் என்பது நிச்சயமாக தன பிராப்தம் என்பது இந்த வருடம் உண்டு. மறைமுகமாக சில தன வரவுகள் என்பது இந்த விருச்சிக ராசிக்கு உண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா 2க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் ஆன அந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். எப்போ? 14/5/2025. அப்போ குரு பகவான் 8ல் போய் மறைகிறாரே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 8 என்பது ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய இடம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம்தான். அப்போ நிறைய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எங்கே போவீங்கன்னா வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம்ங்கிறது உண்டு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ உங்கள் சொந்த ஊரை விட்டு, நீங்கள் இருக்கக்கூடிய ஊரை விட்டு வெளியே நகருதல் என்கின்ற தன்மை இருக்கிறது. நகருதல் அப்படின்னு என்ன? இருக்கிற வீட்டை விட்டு வெளியில் நகருவீங்க. வாடகை வீடு, வேறு தொழில் விஷயமாக, வேலை விஷயமாக அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய அல்லது அதர் கண்ட்ரிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது இந்த விருச்சிக ராசி என்பர்கள். யாரெல்லாம் வெளிநாடு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த எண்ணங்கள் நிச்சயமாக இந்த தமிழ் வருடத்தில் நிறைவேற்றிய தீரும். ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் தனம் வரும். மறைமுகமாக, 8ங்கிறது மறைவல்லவா, மறைமுகமாக பணம் வரும். இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வரும். பணம் லாக்காய் இருந்து மறைந்து இருந்த பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. ஆனால் ஒரே விஷயம் மட்டும்தான், வாக்காதிபதி, வாக்கு ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு. அவர் போய் 8ல் மறைஞ்சிருக்கார். அப்போ வாக்கு விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை. தேவையில்லாத வாக்குகளை கொடுத்து ஏமாற வேண்டாம். வாக்கு சார்ந்த இதில் நீங்கள் பேசுறதுல கவனம் வேணும். இல்லைன்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகளை உருவாக்கிவிடும். உங்களுக்கு பிரச்சனை வந்தால் வாக்கால தான், உங்கள் பேச்சால தான். அப்போ பேச்சை மட்டுப்படுத்தணும். எதை பேசணுமோ அதை மட்டும் பேசணும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். மற்றபடி எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை.
தைரியம் நன்றாக இருக்க போகிறது, வீரியம் நன்றாக இருக்க போகிறது. உங்கள் சகோதர சகோதரி விஷயத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மை, பிரயாணங்கள் ஏற்படும், அலைச்சல் திருச்சல் டிராவல் அப்படிங்கிறது உண்டு. நகருதல் அப்படிங்கிற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் நகருதல் மூலயமாக உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய தன்மை. வியாபார ரீதியாக வெளியில் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் வியாபாரத்தில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. அப்போ புகழ் கீர்த்தி என்கின்ற தன்மை, எதெல்லாம் தனக்கு கீர்த்தி கொடுக்கல, புகழை கொடுக்கல, யாரோ ஒருத்தர் எதையோ ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்தது, நல்ல உழைப்புக்கேற்ற தன்மை கிடைக்கல, இப்படி ஒரு மன வருத்தத்தில் மனம் சார்ந்து சில குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு இப்போ விடுதலை கொடுக்கும், சரியாகும் அப்படின்னு தான் அர்த்தம். கடந்த 2.5 வருடங்களாகவே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்து கொண்டு அந்த சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தது. சுகம் இல்லை அப்படின்னா ஹெல்த்லையும் சின்ன தொந்தரவு. 4ஆம் இடம் என்பது தாய் ஸ்தானம், உயிர் காரகத்துவத்தில் தாயை கெடுத்து கொண்டிருந்தது. ஒரு சிலர் தாயை விட்டு பிரிந்திருப்பீர்கள், அல்லது தாயால் பிரிவு, தாயால் மன வருத்தம், தாயை விட்டு பிரிந்து இருப்பது, தாயோட கருத்து வேறுபாடு, தாய் வர்க்கத்தினரோட பிரச்சனைகள், அல்லது தாயினுடைய சொத்து சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, இப்படி ஏதாவது தாய் சார்ந்த சுகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் விடுதலை, அதிலிருந்து விடுதலை. தாய் நன்றாக இருக்க போகிறது, ஹெல்த்திலிருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படும், மன கருத்து வேறுபாடுகள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். படிப்பு சார்ந்த விஷயத்தில் சில தடங்களை கொடுத்து, 4ஆம் இடம் என்பது படிப்பை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? ஸோ அந்த இடத்திலும் சில தடைகளை விருச்சிக ராசினருக்கு கொடுத்து கொண்டிருந்தால் இப்போ தடை அகலப் போகிறது. படிப்பு, நீங்கள் நினைச்ச படிப்பு கிடைக்கப் போகிறது, படிப்பால் உயர்வு கிடைக்கப் போகிறது. விவசாயத்தில் இருந்த இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் மேம்பாடு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. கடந்த 2.5 வருடங்களாக விவசாயத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு விளைவித்த பொருள் மூலமாக தன லாபம் கிடைக்காமல் இருந்தது. நல்ல உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல, ஏதோ நடந்தது. இப்படி இருந்தவர்களுக்கு, இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்போ உயர்வை தரக்கூடிய ஆண்டு தான் இந்த 2025 தமிழ் வருடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். 5ஆம் இடத்திற்கு போய் அமருகிறார் சனி, 5ல் போய் அமருகிறார். 5ஆம் அதிபதி 8ல் போய் மறைகிறது. அப்போ என்ன? குழந்தைகள் மட்டும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்கங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வரும். சின்ன ஹெல்த் பிரச்சனை, பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா 5க்குரியவன் 8ல் போய் மறைகிறார். 5க்குரியவன் 8ல் போய் மறையுது, சனி போய் 5ல் உட்காருது. அப்போது குழந்தைகளால் ஒரு சின்ன நெருடல் அப்படிங்கிறது இருக்குமே தவிர, அல்லது என்ன, குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போய் வெளியில் படிக்க போகிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் குழந்தைகளோடு கூட இருந்த விஷயங்கள் இப்போ என்ன ஆக போகுது? ஒரு யூஜி கோர்ஸுக்காக தன்னுடைய ஊரை விட்டு வெளியே பயணமாகி ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்க போகிறாங்க. 5க்குரியவன் 8ல் இருக்கிறது அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. காதலில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா 5 காதல், 5 என்பது காதல், 8ங்கிறது பிரச்சனை. ஸோ காதலில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள், சரியாக நடந்து கொள்வது நல்லது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடியவர் அதை செவ்வாய் தான். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய். நீங்கள் கெடுத்துக்க கூடாது, அவ்வளோதான். உங்களை கெடுப்பதற்கு வேறு யாரும் வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்களே உங்களுடைய டிசிஷனால், நீங்கள் செயல்பாடுகளால் நீங்களே கெடுத்துக் கொள்வீர்கள். இதுதான் விருச்சிக ராசி என்பர்கள். ஸோ இந்த எதிரிகளை உருவாக்கி கொள்வீர்கள், உங்களால் நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள் அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. திருமண விஷயம் நடக்குமா? குரு பகவான் போய் 8ல் மறைஞ்சிட்டாரே, திருமணம் நடக்குமா? நிச்சயம் நடக்கும். 7க்குரியவன் தனக்கு 2ல், திடீர்னு திருமணம் நிச்சயமாகும், திடீர்னு நடக்கும். ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கக்கூடிய வரன்கள் திடீர்னு ஃபிக்ஸ் ஆகி ஒரே மாதத்தில் வரன் அமைஞ்சு, ஒரே மாதத்தில் திருமணம் நடந்து, அதன் மூலம் சந்தோஷம் அடையக்கூடிய தன்மை. ஏன்னா குரு 8ல் போய், 8 அப்படின்னாலே திடீர் அதிர்ஷ்டம்தான். 8ல் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு அல்லவா? குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்வும் அந்த குருவிடம் தான் இருக்குது.
அப்போது மறைவாக திடீராக சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுத்து விடும் இந்த குருவால். தொழில் ரீதியாக சில வகை போட்டி பொறாமைகள் இருந்தாலும் தொழில் ரீதியாக வளர்ச்சி என்பது உண்டு. தனத்தை கொடுக்கும். அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுத்தாலும் நிச்சயமாக தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய புதிய கிளைகளை ஆரம்பிப்பீர்கள். புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவீர்கள். நல்ல நல்ல திறமையான வேலையாட்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அப்போ என்ன, தொழில் வளர்ச்சி தான். தொழிலுக்காக கடனை வாங்குவீங்க. கடனின் மூலமாக லாபங்கள், மன மகிழ்ச்சி, சந்தோஷமும் கொடுக்கும். என்ன, கடனை வாங்கி வீட்டை வாங்குவீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல இது வரைக்கும் சனி பகவான் உட்காந்து கொஞ்சம் கெடுத்துட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? கடனை வாங்கி வீட்டை வாங்க போகிறீங்க. இல்லை இடத்த வாங்கியார் போடலான்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தன்மைகள் உங்களுக்கு சிறப்புத்தான் கொடுக்கும். வேலையில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், ப்ரமோஷன் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 10ல் ஒரு பாவியாது இருக்கணும் என்கின்ற அமைப்புக்கேற்ப இப்போ கேது பகவான் 10ஆம் இடத்துல உட்கார போகிறார். சரி, ராகு கேது பயிற்சி நடக்கிறது சார், ராகு கேதுவினால் நமக்கு ஏதாவது பாதிப்பை உருவாக்கி விடுமா? 4ஆம் இடத்துல ராகு உட்கார போகிறார். அப்போது சுகஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்தால் அங்கே ஒரு பாம்பு உட்கார போகுதுன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு உட்கார போகுது. அப்போ நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, பாம்பு கொத்திருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்துருக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன் கம்மி? குரு பார்த்துட்டே இருக்கார். குரு 8ஆம் இடத்திலிருந்து தனது 9ஆம் பார்வையாக அந்த 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால கெடுத்தாலும், ராகு கெடுத்தாலும் குரு காப்பாற்றப்படுவார். ஹெல்த்தில் சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் அது சரி செய்யப்படும். இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ராகுவால் பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்த போவதில்லை. தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி எல்லாமே நன்றாக இருக்குது. ஒன்று, வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர், அதாவது ஏற்றுமதி, இறக்குமதி, கடல் கடந்து செல்லுதல், அந்நிய வாணிபம், மற்ற அந்நிய மதத்தினருடன் பழகுதல், பாஷைகள், வேறு பாஷைகளை கற்றுக்கொள்ளுதல். ஸோ இந்த மாதிரியான அயல் சார்ந்த விஷயங்கள், அந்நிய மதம், அயல் நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய சில விஷயம். 8ங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, லக்கை கொடுக்கக்கூடிய, ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக, ஒரு நல்லா இருக்கிற, தனத்தில் இந்த வருஷம் நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த விருச்சிக ராசினருக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த தமிழ் வருடம் 2025க்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள், அதாவது நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க, நம்மளுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் உள்ளது. ஆன்லைன் மூலமாக பார்க்கணுங்கிற விருப்பமுடையவர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.